அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன்ஸுக்கு ஒரு ஆன்லைன் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் வகுப்பு முழுக்க தமிழ் வழியில் நடத்தப்படும். ஸோ இதற்கான ஒரு முன்னோட்ட வீடியோவாக இன்று ஹைவே இன்ஜினியரிங்குடைய சில பகுதிகளை நாம் காண இருக்கிறோம். ஸோ ஹைவே இன்ஜினியரிங் என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற சிலபஸில் ஹைவே அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஜேடிஓவில் இருக்குது. ஸோ அதனுடைய அறிமுக வகுப்பை மட்டும் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். ஸோ முதலாக ஹைவே இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல வாட் இஸ் மீன் பை ஹைவே, ஹைவேயோட பர்பஸ் என்ன, ஹைவே நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது. இன்றைக்கி நம்ம கிராமத்தில் உள்ள சாலைகளும் சரி, நகரத்தில் உள்ள சாலைகளும் சரி, மாநில அளவில் உள்ள நெடுஞ்சாலைகளும் சரி, தேசிய அளவில் உள்ள நெடுஞ்சாலைகளும் சரி, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லப்படக்கூடிய வெவ்வேறு நாடுகளுக்கு இடையான எல்லை பாதுகாப்புக்கு இடையான அந்த சாலைகளும் சரி, அனைத்து சாலைகளுமே எப்படி நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட்ஸை பார்க்குறது தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய ஹைவே இன்ஜினியரிங். இந்த ஹைவே இன்ஜினியரிங்கில் ஒரு ரோடை மட்டுமே நம்ம படிக்க போகிறது இல்லை, அந்த ரோடோட காம்போனண்ட், அதனுடைய பகுதிகள் என்ன, அதுக்கு எவ்வளோ என்னென்ன பகுதிகள் எப்படியெல்லாம் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, உருவாக்குகிறார்கள் என்பதை மற்றும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த சிலபஸில் ஃபுல்லாக பார்ப்போம். இன்றைக்கி முன்னோட்ட வகுப்பாக நமக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஹைவே இன்ஜினியரிங்குடைய வரலாறு, இந்தியாவில் ஹைவே இன்ஜினியரிங்குடைய வரலாறு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். முதல்ல ஹைவே இன்ஜினியரிங்குடைய வரலாறை பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஹைவே இன்ஜினியரிங்குடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த சாலை பொறியியலுடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்ன, தமிழ்நாட்டில் என்றைக்கு சாலை பொறியியல் தோன்றியது, யாரால் தோன்றப்பட்டது என்பதை முதலில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்க போகிற பட்சத்தில் நம்முடைய நாயக்கர் கால வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது ராணி மங்கம்மாள் என்ற ஒரு மிகப்பெரிய அரசியார், மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாள் அவர்கள் மதுரை முதல் திருச்சி வரையிலான முதல் ஒரு சாலை வசதியினை ஆதி காலத்திலேயே ஏற்படுத்தி கொடுத்தவர். சுமார் பார்த்திங்கன்னா 1600 சம்திங்கில் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் முதல் சாலையாக மதுரை டு திருச்சி வரை ராணி மங்கம்மாள் அவர்களால் முதல் சாலை போடப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய நம்முடைய ஆங்கிலேயர்கள் ஆட்சி ஆகட்டும், அவங்க தான் இப்போ உள்ள ரோடு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணிகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ரோடும் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சாலை போக்குவரத்தை பொறுத்த மட்டும் நமக்கு ஆதி மூலம் யார் அப்படி என்று கேட்டால் தமிழகத்தை பொறுத்தவரை ராணி மங்கம்மாளும், அதற்கு பிந்தையவர்கள் யார் என்று கேட்டால் ஆங்கிலேயர்கள் தான். ஸோ இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உலக போர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இரண்டாம் உலக போருங்கிறது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 1945 இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு தான் 47 நமக்கு விடுதலை கிடைக்கிறது இல்லையா. சரி, இப்போது அதை பற்றினது தான் நம்மளோட, அதிலிருந்து தான் நம்மளுடைய ஹைவே இன்ஜினியரிங்குடைய ஸ்டார்டிங் டாப்பிக்கை என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே இன்ஜினியரிங்குடைய இந்த முன்னோட்ட வகுப்பில் இந்த ஹைவே நமக்கு இந்தியாவில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதுக்கு என்னென்ன படிநிலைகள் அவங்க முறையாக பயன்படுத்திக்கிட்டாங்க, என்னென்ன கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை மட்டும் என்ன செய்வோம் கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகேவா, சரி ரைட் பார்ப்போம். ஹைவே இன்ஜினியரிங் ஆஃப்டர் வேர்ல்டு வார், உலகப்போருக்கு அடுத்து. இது எந்த உலகப்போருனா இரண்டாம் உலகப்போருக்கு அடுத்து, அப்படி இல்லை அப்படின்னா முதல் உலகப்போருக்கு முன்னாடி. சரிங்களா. ஸோ ரெண்டு இடைப்பட்ட காலங்களில் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு இதனுடைய ஆரம்ப புள்ளிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சரியா. சரி, சாலை போக்குவரத்து, சாலை வளர்ச்சி என்ற இரு பிரச்சனைகளை ஆய்ந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க எம்ஆர் ஜெயக்கர் என்பவர் தலைமையிலான 1927ஆம் ஆண்டு இந்திய சாலை வளர்ச்சி குழு, இந்தியன் ரோடு டெவலப்மெண்ட் கமிட்டி அமைக்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1927 முகுந்த் ராம்ராவ் ஜெயகர் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி என்ன செய்கிறாங்க, அப்போ உள்ள ஆங்கிலேய அரசாங்கம் நமக்கு நிறுவுறாங்க. எதுக்கு நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து மற்றும் என்னது சாலையினுடைய வளர்ச்சி.
ஸோ சாலை போக்குவரத்து மற்றும் என்னது சாலையினுடைய வளர்ச்சி. ஸோ ஒரு சாலை போக்குவரத்துங்கிறது ஒரு நாட்டின் முதுகெலும்பு அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க அந்த டயத்தில் உணர்றாங்க. ஸோ இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டிற்கு சாலை போக்குவரத்து என்பது ஒரு முக்கியமான அம்சமாக அவர்கள் கருதுகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ரோடு டெவலப்மெண்ட் கமிட்டிங்கிற பேரில் 1927 என்ன செய்கிறாங்க ஜெயகர் கமிட்டியை என்ன செய்கிறாங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஜெயகர் கமிட்டியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சாலை போக்குவரத்து மற்றும் சாலை வளர்ச்சி அப்படிங்கிற 2 நோக்கங்களை என்ன செய்கிறாங்க அவங்க முன்மொழிந்து அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. சரியா, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இதனை ஜெயகர் குழு என்று அழைப்பர். இது ஜெயகர் குழு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ 1927 என்ன செஞ்சிட்டாங்க ஜெயகர் கமிட்டி அமைச்சிட்டாங்க. அதுக்கு பேரே என்னது தான் ஜெயகர் குழு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஓகேவா. அடுத்து 1934 இந்திய சாலை குழு என்ற அமைப்பு தோன்றியது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜெயகர் 1927 என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கமிட்டியை அவர் தலைமையில் ஃபார்ம் பண்ணி அவங்க ஆங்கிலேய அரசாங்கம் விடும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஜெயகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்தராக சில என்ன செய்கிறாரு ஒரு ப்ரொபோசல்ஸை அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. ப்ரொபோசல்னா ஒரு முன்மொழியப்பட்ட சில மாதிரிகளை அவர் என்ன செய்கிறார் சமர்ப்பிக்கிறார். இது நம்மளுடைய பிடிஎஃப்ல இல்லை இருந்தால் நான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 1927 ஜெயகர் கமிட்டி உருவாக்கப்படுகிறது. 1929 அந்த ஜெயகர் கமிட்டி தன்னுடைய அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது அன்றைய ஆங்கிலேய அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கிறது. சரியா, இதன் அடிப்படையில் 1934 இந்திய சாலை குழு உருவாக்கப்படுகிறது. இந்தியன் ரோடு காங்கிரஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். தமிழில் என்னதுன்னா இந்திய சாலை குழு என்ற ஒரு அமைப்பானது என்ன செய்யப்படுகிறது உருவாக்கப்படுகிறது. இன்று வரை உயிர் நாடிப்புடன் துடிப்புடன் இந்தியா முழுக்க அனைத்து சாலை வசதிகளையும் யார் மேற்கொள்கிறா அப்படின்னா 1934 போடப்பட்ட அந்த விதையானது தான் இன்று முதல் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய கிராமங்கள் சாலைகளாக இருக்கட்டும் நகர சாலைகளாக இருக்கட்டும் அனைத்தும் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்தியன் ரோடு காங்கிரஸ் என்ற அமைப்பினை பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு கீழே தான் இன்றைக்கி வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா, அடுத்து என்ன அப்படின்னா ஆண்டுதோறும் இக்குழு கூடி சாலை அமைப்பதில் பல்வேறு முறைகளையும் புதுமைகளையும் தொழில்நுட்பங்களையும் விவாதித்து ஆய்வதுடன் அவற்றை தொகுத்து நூலாகவும் வெளியிடுகிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த இந்தியன் ரோடு காங்கிரஸ் கமிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஜெயகர் கமிட்டியினுடைய பரிந்துரைகளாக இருக்கட்டும் ஒன்று கூடி ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்கிறாங்க 27 என்ன செய்கிறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம், ரோட் டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா 1943 எல்லா மாநில தலைமை பொறியாளர்களும் நாக்பூரில் கூடி சாலை வளர்ச்சியினை ஆராய்ந்தனர். இதை ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதாவது இந்த 1943 நாக்பூர் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். சரிங்களா. ஏன்னா இன்றைய ரோடு டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா இந்த 1943 நடைபெற்ற நாக்பூர் அந்த கான்ஃபரன்ஸ் ஒன்று தான். அந்த கூட்டம் கலந்துரையாடல் கூட்டம் தான் முக்கியமான ஒரு பங்கு இன்னி வரைக்கும் வகிக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாநில அதான் மெயின் இதில் அதாவது எல்லா மாநில தலைமை பொறியாளர்களும் அதான் மெயின். எல்லா மாநிலம் என்ன அர்த்தம்? ஸோ ஆங்கிலேயர்கள் நம்மளை மொத்தமாக ஆளலை. ஸோ தனித்தனி முறையில் என்ன செய்கிறாங்க பல மாகாணங்களாக நம்மளை பிரித்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாகாணங்களுக்கு நியமிக்கப்பட்ட தலைமை பொறியாளர்களுடன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாக்பூரில் அனைத்து தலைமை பொறியாளர்களுடன் என்ன செய்கிறாங்க ஒரு கான்ஃபரன்ஸை கூட்டுறாங்க. எப்போது 1943. இது டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. நாக்பூர் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத என்ன செய்வாங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. சரியா. ஸோ அடுத்து என்னது அப்படின்னா பல்வேறு சாலைகள் பாலங்கள் போன்றவற்றை கட்ட 10 ஆண்டு திட்டம் ஒன்றினை சமர்ப்பித்தனர். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா 10 ஆண்டு திட்டத்தை அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. எப்படி சமர்ப்பிக்கிறாங்க 27 திருப்பி ஃபார்ம் பண்ணுவோமா 27 ஜெயகார் கமிட்டி 29 என்ன செய்கிறா அப்படின்னா மறுபடியும் அவங்க அறிக்கையை ஜெயகார் கமிட்டி சரண்டர் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க. அடுத்து 34 ஐஆர்சி வருது, இந்தியன் ரோடு காங்கிரஸ் வருது. அடுத்து 1943 என்ன செய்கிறாங்க அப்படின்னா
எல்லா மாநிலத்திலையும் கூட்டி நாக்பூரில் கான்ஃபரன்ஸ் என்ன செஞ்சிட்ருக்கு, ரோடு ரிலேட்டடாக கான்ஃபரன்ஸ் வந்து நினைஞ்சிட்ருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. சரியா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 ஆண்டுக்குரிய ஒரு திட்டத்தினை என்ன செய்கிறார்கள், சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ 10 ஆண்டு திட்டத்தை என்ன செய்கிறாங்க, சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா நாக்பூர் பிளான். ஸோ நாக்பூர் பிளானில் வச்சு அது நாக்பூரில் வச்சு முடிவு பண்ணனால கான்ஃபரன்ஸில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாக்பூர் பிளான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கு அப்படின்னா, இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டங்கள் இந்தியாவில் நடைபெறுகிறது. இந்த சாலை போக்குவரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, பின்னர் 1950ஆம் ஆண்டு சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பானது டெல்லிக்கு அருகில் உள்ள ஓக்லா என்ற இடத்தில் என்ன செய்கிறது, உருவாக்கப்படுகிறது. சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோங்கிறத நம்ம கடைசி இன்னொருக்கா ரீகால் பண்ணுவோம். இருந்தாலும் இதையும் செஞ்சுக்கோங்க, ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. சரியா? ஸோ சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1950ஆம் ஆண்டு என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய ஸ்கோப் என்ன அப்படின்னா, இந்த ரோடோட பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது இதனுடைய வேலையாக இருக்குது. நல்லா கவனிங்க, நாக்பூர் பிளான் வரைக்கும் நமக்கு விடுதலை கிடைக்கல. அப்போ வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆங்கிலேயர்கள் சொல்லக்கூடிய அந்த 10th இயர் பிளான்லையே நம்ம பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். 1950 நமக்கு என்ன செய்யுது, விடுதலை கிடைக்கிறது. ஸோ இது வந்து யார் அமைக்கிறாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு தலைமையிலான பிரதம அமைச்சரவை என்ன செய்கிறது, அமைக்கின்றது. சரியா? ஸோ அடுத்து இந்த நாக்பூர் பிளானை பற்றி முதல்ல பேசணும் இல்லையா? ஸோ அந்த நாக்பூர் பிளான்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டை என்ன செய்வோம், அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நாக்பூர் பிளான்னா என்ன, நாட்டின் தேவையை அப்போதைய சாலைகள் பூர்த்தி செய்ய இயலாது என்பது 2ஆம் உலகப் போரின் போது நன்கு உணரப்பட்டது. ஸோ நாக்பூர் பிளான் வந்து எதுக்கு உருவாக்குறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டை என்ன செஞ்சுருக்காங்க, இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் போது நாட்டின் சாலைகளை அப்போதைய சாலைகளை பூர்த்தி செய்ய இயலாது என்பது நன்கு உணரப்பட்டது. என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது உலகப் போரில் நாட்டினுடைய சாலை வசதி மிகவும் மோசமடைந்து இருக்கிறனால, ஏன்னா அந்நிய நாடுகள் வந்து எப்போனாலும் போர் தொடுக்கலாம் என்ற அந்த காலகட்டத்தில், ஆங்கிலேய பேரரசு மேலே எப்போனாலும் போர் தொடுக்கலாங்கிற காலகட்டத்தினால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களால் என்ன செய்யவில்லை, மக்களை பாதுகாக்க இயலவில்லை. ஸோ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது ரோடு வசதி, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர்றதுக்கு என்னது, நமக்கு ரோடு வசதி இல்லை அப்படிங்கிறத அவங்க எப்போ உணர்றாங்க, 2ஆம் உலகப் போரில் உணர்கிறார்கள். அடுத்து இராணுவ சேவை திட்டப்பிரிவு முக்கிய நேரத்தில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை ஆரம்பிக்கிறது. நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இராணுவ சேவை திட்டப்பிரிவு. ஸோ அந்த இராணுவ சேவை திட்டப்பிரிவு தான் என்ன செய்யுது, நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாலை வசதியினை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத இராணுவ திட்டப்பிரிவு, சரியா, மிலிட்ரி பிளானிங் கமிஷன் தான் என்ன செய்யுது அப்படின்னா முடிவாகுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சமச்சீர் சாலை அமைப்பு முறையை ஏற்படுத்த மத்திய அரசால் கூட்டப்பட்ட எல்லை மாநில தலைமை பொறியாளர்களின் மாநாடு டிசம்பர் 1943 நாக்பூரில் நடைபெற்றது. ஸோ நம்ம முதல்ல பார்த்த அதே கண்டென்ட் தான். ஸோ அவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜெயகார் கமிட்டி ப்ளஸ் வந்து என்னது, இந்த இராணுவ சேவை திட்டப்பிரிவு மூலமாகவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாக்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸை கூட்டுறாங்க. எப்போது, 1943 டிசம்பரில். சரியா? இந்த கூட்டத்தின் போது நாட்டின் 100 சதுர கிலோமீட்டர் பரப்பிற்கு 16 கிலோமீட்டர் நீளச்சாலை அமைக்கும் குறிக்கோளை அடைய திட்டமிடப்பட்டது. அப்போது ஒவ்வொரு 100 ஸ்கொயர் மீட்டருக்கும் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் என்ன செய்யணும், நம்ம 16 கிலோமீட்டர் நீளமுடைய சாலை வசதியை மேம்படுத்த வேண்டும். நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 16 கிலோமீட்டர் நீள சாலை என்ன செய்யணும், மேம்படுத்தணும். அது ஏன் மேம்படுத்தணும் அப்படின்னா, அருகில் உள்ள நகரங்களையும் கிராமங்களையும் இணைப்பதற்காக. சரியா? ஸோ அப்போது ஒரே ஒரு விஷயந்தான், சிம்பிளாக கேட்பாங்க, இந்த நாக்பூர் பிளானோட முக்கியமான நோக்கம் என்ன? ஒன்றும் கிடையாது. இந்த கூட்டத்தின் போது நாட்டின் 100 சதுர கிலோமீட்டர் பரப்பிற்கு 16 கிலோமீட்டர் நீளச்சாலை அமைக்கும் குறிக்கோளை அடைய திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் வந்து நமக்கு என்னது, ஒரு முக்கியமான ஸ்கோப். இதுதான், அதாவது நாக்பூர் பிளானினுடைய முக்கியமான கண்டென்ட்டே யார் தான், இந்த ஸ்கோப்பு தான் நமக்கு அதோடைய கண்டென்ட். ஓகேவா? அப்போ நீங்கள் நாக்பூர் பிளான்ட் எடுத்துக்கிட்டால் என்ன சொல்லிடணும், 43 கான்ஃபரன்ஸு, அந்த கான்ஃபரன்ஸில் முடிவு பண்ணது என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு 100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கும்
16 கிலோமீட்டர் நீள சாலை என்ன செய்ய வேண்டும், அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை என்ன செய்கிறாங்க, கொண்டு வருகிறார்கள். சரியா? அடுத்து இது 20 வருட சாலை வளர்ச்சி திட்டமாகும். அந்த 10 வருஷம் முடிவு பண்ணுறாங்க. அடுத்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்காங்க, 10 வருஷத்துக்குள்ள அந்த நம்ம நிர்ணயித்த இலக்கையை நம்மளால் எட்டு பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு யோசனையில் வரும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை 20 வருஷமாக என்ன செய்கிறாங்க, நீட்டிப்பு செய்கிறார்கள். அந்த 20 வருஷம் நீட்டிப்பு செஞ்சு என்ன செய்கிறாங்க, நாக்பூர் ரோடு பிளானை கொண்டு வருகிறார்கள். சரியா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இக்கூட்டத்தின் மிக முக்கியமான பரிந்துரைகள் பின்வருமாறு இயற்றப்பட்டன. அப்போ இந்த நாக்பூர் பிளானில் என்னென்ன பரிந்துரைகள் வந்திருக்கு? முதல்ல என்ன சொல்லிட்டோம், 100 சதுர கிலோமீட்டருக்கு 16 கிலோமீட்டர் வீதம் நீளம் உள்ள சாலையை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க அது பத்தாது, அந்த 16 கிலோமீட்டர் சாலையானது எவ்வாறெல்லாம் நகரங்களையும் கிராமங்களையும் இணைக்க வேண்டும், அதற்கு என்னென்ன பெயர்கள் இட வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையும் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அந்த சிஸ்டம் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலைகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட வேண்டும். என்ன சொல்லிட்டாங்க, 4 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். என்னென்ன பிரிவு? எப்போவுமே இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். என்னது? தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட சாலை மற்றும் பிரதான மாவட்ட சாலைகள், மற்ற மாவட்ட சாலைகள், கிராமிய சாலைகள். ஓகேவா? நமக்கு இதில் பொதுவாக என்ன தெரியும், தேசிய நெடுஞ்சாலை நமக்கு தெரியும் இல்லையா? சேனா ஒவ்வொரு மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய முக்கியமான சாலை போக்குவரத்து தான் என்னது, தேசிய நெடுஞ்சாலை. அடுத்து என்னது, மாநில நெடுஞ்சாலை. அடுத்து என்னது, மாநில நெடுஞ்சாலை. இப்போ இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா யாரை சொல்லலாம் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி, கன்னியாகுமரி சாலை. கன்னியாகுமரி சாலைன்னா யாரை சொல்லலாம், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அந்த நீண்ட நெடிய சாலைக்கு பெயர் தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாநில நெடுஞ்சாலை யார்? அடுத்த கேள்வி வரும். ஸோ அப்போ மாநில நெடுஞ்சாலை யார் அப்படின்னா சென்னை முதல் இதே கன்னியாகுமரி வரை, சென்னை முதல் கன்னியாகுமரி வரை. ஏன்னா மாநிலத்திற்குள் மட்டும் என்ன செய்யும், அந்த சாலை பயணம் பண்ணும். சரியா? அடுத்து என்னது அப்படின்னா மாவட்ட சாலை. அடுத்து என்னது, மாவட்ட சாலை. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற வெவ்வேறு மாவட்டங்களை சார்ந்த உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மாவட்டத்தின் தலைநகரை இணைக்கக்கூடிய பிரதான சாலைகள் இருக்கும் இல்லையா, அந்த சாலைகளுக்கு பேர்லாம் என்னது அப்படின்னா நம்ம மாவட்ட சாலைகள்னு சொல்லலாம். அதை 2 பிரிவாக நம்ம பிரிச்சுக்கிறாங்க. முதல்ல பக்கத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட சாலையை மாவட்ட சாலை என்றும், அதுக்கு உள் மாவட்டத்திற்குள்ளே சுற்றக்கூடிய சாலைகளுக்கு பெயர் பிரதான மாவட்ட சாலைகள் என்றும் பெயர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ மதுரையை எடுத்துக்கிடுங்க. மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையினுடைய மையப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் உள்ளது என்னது, திருப்பரங்குன்றம் எடுத்துக்கிடலாம். இந்த பக்கம் மேலூர் இருக்குது, இந்த பக்கம் திருமங்கலம் இருக்குது. இப்படி ஒரு வேரியஸ் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிளேசஸில் உள்ள சிறு சிறு சாலைகள் அந்த மாவட்டத்தின் மையப்பகுதியில் உள்ள மதுரையை இணைக்கிறது. இதற்கு பேர் என்ன அப்படின்னா பிரதான மாவட்ட சாலைகள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. சரியா? இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு மதுரையும் திருச்சியையும் இணைக்கக்கூடிய சாலை இருக்கு இல்லையா, மேலூர் வழியா, அந்த சாலைக்கு என்ன பேர் அப்படின்னா மற்ற மாவட்ட சாலைகள் அப்படிம்பாங்க. ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய சாலைகள் என்ன செய்யும், பார்டரில் ஓடி நமக்கு உள்ளே வரும். சரியா? ஸோ அதுதான் என்னது, மற்ற மாவட்ட சாலைகள் அப்படின்னு என்று சொல்லுவாங்க. அடுத்து கிராமிய சாலைகள். அடுத்து என்னது அப்படின்னா கிராமிய சாலைகள். ஸோ கிராமிய சாலைகள்னால் என்ன? கிராமிய சாலைகள் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து கிராமமாக இருக்கட்டும், பக்கத்து நகரமாக இருக்கட்டும், இதை அனைத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலை வசதி தான் என்னது, கிராமிய சாலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம். அடுத்து என்னது அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலையின் பராமரிப்பு மற்றும் வளர்ச்சி பொறுப்பு மத்திய அரசை ஏற்க வேண்டும். இது ஒரு முக்கியமான கண்டென்ட். இது பொதுவாக நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஒரு நேஷ்னல் ஹைவேவை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய முழு செலவு பொறுப்பையும் யார் ஏற்க வேண்டும், மத்திய அரசாங்கமே என்ன செய்ய வேண்டும், ஏற்க வேண்டும். அடுத்து பாருங்க, தேசிய நெடுஞ்சாலைகளை தவிர மற்ற சாலைகள் அமைப்பதற்கு ஆகும் செலவை மாநில அரசை ஏற்க வேண்டும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலையை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற சாலைகள், அப்போது ஒன்று பண்ணலாமா, நம்ம இந்த முன்னாடி என்னென்ன சாலைகள் அப்படிங்கிறத நம்ம ஒரு டிஸ்கிரைப் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த சாலைகள்கிட்ட நம்ம மறுபடியும் போவோம். இதில் நம்ம பிரிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையினுடைய அந்த கட்டுமான செலவுகளை அனைத்தும் யார் பார்ப்பா,
மத்திய அரசு பார்க்கும். சரியா? அடுத்து இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், மாவட்ட சாலையாக இருக்கட்டும், கிராமிய சாலைகளாக இருக்கட்டும், இதை யார் பொறுப்பேற்பார்கள்? இதனுடைய கட்டுமான செலவிற்கு அந்தந்த மாநில அரசுகளே என்ன செய்யும்? பொறுப்பேற்கும் அப்படிங்கிறது இதனுடைய சாராம்சம். ஓகேவா? அப்போது கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது தேசிய நெடுஞ்சாலையினுடைய கட்டுமானத்தினை யார் பொறுப்பேற்கிறார்கள், இல்லை தேசிய நெடுஞ்சாலையின் கட்டுமானத்திற்கு யார் பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தால் கண்ணை மூடிட்டு என்ன செய்யணும்? மத்திய அரசு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? டிக் பண்ணிடணும். ஷேடோவோ டிக்கோ. சரியா? அடுத்து வந்து என்னது அப்படின்னா, அதே இது கிராமிய சாலை, பிரதான மாவட்ட சாலை, இதை உருவாக்குவதற்கோ பராமரிப்பதற்கான செலவுகளையோ யார் ஏற்பார்கள் என்று கேட்டாங்கன்னா டக்குன்னு என்ன செஞ்சிடணும்? மாநில அரசினுடைய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடணும்? டிக் பண்ணிடணும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து என்னது அப்படின்னா, தேசிய இந்தியா முழுமையும் சாலைகள் மற்றும் பாலங்களுக்கு சரியான வடிவமைப்பு அமைத்திட வேண்டும். சரியா? தேசிய நெடுஞ்சாலைக்கு யார் பொறுப்பு? மத்திய அரசாங்கம். மாநில நெடுஞ்சாலைக்கு யார் பொறுப்பு? மாநில அரசாங்கம். இந்த இரண்டு அரசாங்கம் தங்களுக்கு உண்டான அந்த சாலை பகுதியின் எல்லைகளை கண்டறிந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிடணும்? பிரிச்சுக்கிடணும். பாலங்களை கட்டுறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிவைடர் வைக்கிறதாக இருக்கட்டும், இல்லை பெரிய சாலையை விரிவுபடுத்துவதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே தான் என்ன செஞ்சுக்கிடணும்? பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? ரைட். இது ரயில்வேக்கு பொருந்தாது. அதையும் முதலில் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இந்த சிலபஸில் நமக்கு ரயில்வே இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ ரயில்வேயினுடைய பாலங்கள் கட்டுமானத்திற்கு மாநில அரசு சில அளவு பங்கினை மட்டும்தான் செலுத்தும். மீதி யார் செஞ்சுக்கிடுவா? ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிடும். சரியா? ரைட். அடுத்து வந்து என்னது அப்படின்னா, இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கல் பதிக்கப்பட்ட சாலைகளையும் 3,32,700 கிலோமீட்டர் தூரத்திற்கு கல் பதிக்கப்படாத சாலைகளையும் அமைப்பதாகும். அப்போ இந்த நாக்பூர் பிளானில் என்ன சொல்லிட்டாங்க? ஃபஸ்ட்டு சொன்னது தான். சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கல் பதிக்கப்பட்ட சாலை. அது என்னது கல் பதிக்கப்பட்ட சாலை? பிட்டுமன் ரோடு, இல்லை தார் ரோடு, சரிங்களா, இல்லை காங்கிரீட் சாலைகள், இது அனைத்துமே என்னது? கல் பதிக்கப்பட்ட சாலைகள். அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னா 3,32,700 கிலோமீட்டர் தூரத்திற்கு கல் பதிக்கப்படாத சாலைகள். இது என்ன சாலை அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக உள்ள கிராவல் ரோடு, மணல் ரோடு, இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்? அதனுடைய எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். அடுத்து என்னது? நாக்பூர் பிளானிற்கு பின் பல 5 ஆண்டு திட்டங்களால் சாலை நீளங்கள் கணிசமாக உயர்ந்தன. அப்போது இந்த நாக்பூர் பிளானோட பெனிஃபிட் என்ன அது பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டுகள் இந்த பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் கழித்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா சாலையினுடைய நீளங்கள் கணிசமாக என்ன செய்யுது? உயர்ந்திருக்கிறது. எவ்வளோ உயர்ந்திருக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட 95% கிராமிய சாலைகள் அவைகளை இணைக்கும் சாலைகளை பெற்றன. சரியா? அப்போது என்ன எனக்கு அப்படின்னா 95% கிராமிய வில்லேஜ் ரோடு எல்லாமே அதனுடைய பக்கத்தில் இருக்கிற வில்லேஜாக இருக்கட்டும், இல்லை மற்ற சாலைகளாக இருக்கட்டும், முக்கிய பிரதான சாலைகளாக இருக்கட்டும், அதனுடன் என்ன செய்கிறாங்க? இணைவை பெற்றுள்ளன. சரியா? ஸோ அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் அன் ஐடியல் ரோடு. ஒரு சாலை அமைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும், ஒரு சாலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னது? ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஐடியல் ரோடு. ஸோ இது கடை நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த கண்டென்ட் தான். இந்த சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மாட்டிலும் நம்ம வெளியில் போய் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க தேவையில்லை. சரிங்களா? நம்ம இருக்கும் இடம் அருகிலேயே என்ன செஞ்சிடலாம்? நம்ம டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம்? பார்த்துக்கிடலாம். ஓகேவா? சரி, என்னென்னு சொல்லி கடன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்ல வாகன வழியை கொண்டிருக்க வேண்டும். ஒரு சாலையானது நல்ல வாகன வழியை என்ன செஞ்சிடணும்? கொண்டிருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? உலர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். எப்போவுமே ட்ரை கண்டிஷன், காய்ந்த நிலையில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். நல்லதோர் திரும்பும் பரப்பை கொண்டிருக்க வேண்டும். டேர்னிங், கர்வ், சரியா? இதெல்லாம் எது பண்ணணும்னா நல்லதொரு பரப்பை கொண்டிருக்க வேண்டும். அடுத்து என்னது? கட்டுமானத்திற்கு சுலபமானதாகவும் பராமரிப்பில் மலிவானதாகவும் இருக்க வேண்டும். கட்டுமானத்திற்கு என்ன செய்யணும்? சுலபமாகவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பராமரிப்பதற்கு என்ன செய்யணும்? மலிவாக இருக்க வேண்டும். ஹை காஸ்ட் லெவலில் நமக்கு இணைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டினுடைய பட்ஜெட் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படும். அடுத்து என்னது? நீர் ஊடுருவா பரப்பை கொண்டிருக்க வேண்டும். நீர் வந்து என்ன செய்யக்கூடாது? உள்ள ஊடுருவக்கூடாது. அதுதான் மெயின் கான்செப்ட். ஒரு ரோடினுடைய பரப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் என்பது கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது? ஊடுருவக்கூடாது. நீர் ஊடுருவானால் அதனுடைய பேஸ்மெண்ட் வரைக்கும், அதாவது ஃபவுண்டேஷன் லெவல் பாதிக்கப்படும். ஃபார்மேஷன் வித்தும் என்ன செய்யணும்னா பாதிக்கப்படும். சரியா? ஸோ அதனால் ரோடு வந்து என்ன செய்யலாம்? பிரேக் ஆகிறதுக்கோ இல்லை கிராக் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்து வந்து என்னென்னா சீரான சரிவுகள் பெரிய மற்றும் சீரான வளைவுகளை கொண்டிருக்க வேண்டும். ஒரு சீரான சரிவு ஸ்லோப்பாக இருக்கட்டும், சீரான வளைவு கர்வாக இருக்கட்டும், வளையும் தன்மையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்ன செய்யணும், சரியான அளவுகளை இருக்க வேண்டும். சாலையின் நீளம் குறைவாகவும் நேராகவும் இருக்க வேண்டும். முக்கியமான கான்செப்ட். நீளம் வந்து என்ன செய்யணும், குறைவாகவும் அதே சமயத்தில் நேராகவும் இருக்கணும். ஏன்னா டேர்னிங் ரொம்ப வருது அப்படின்னா ஒரு வெஹிக்கிளில் வேகமாக நம்ம போகும்போது என்ன செய்யணும், டேர்னிங்கில் வேகமாக போயிட்டோம்னா டக்குன்னு நினைச்சிடுவோம், நம்ம ஸ்லிப்பார் ஸ்கிட் ஆகி நம்ம நினைச்சிடுவோம், கீழே விழுந்துருவோம். சரியா? ஸோ அதை மெயினாக சொல்லியிருக்காங்க. சாலையின் வழிநெடுங்களையும் வசதிகள் சரியாக அமைந்திருக்க வேண்டும். எல்லா வழிநெடுங்களையும் வசதிகள், பெட்ரோல் பல்காக இருக்கட்டும், ஒரு ஏடிஎம் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், எதுலாமே என்ன செய்யணும், நமக்கு முக்கியமான அடிப்படை தேவைகள் அனைத்தும் என்ன செய்யணும், வழிநெடுகளில் அமைந்திருக்க வேண்டும். ஒரு ஊராவது கண்டிப்பாக என்ன செய்யணும், ஊர் வழியாவது அந்த சாலையானது கண்டிப்பாக போக வேண்டும். சரியா? அடுத்து எளிதாக சரிவுடன் அமைக்கப்பட வேண்டும். எளிதாக என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்லோப் வந்து என்ன செய்யணும், நமக்கு அமைக்கப்பட வேண்டும். மிகவும் சரியான டிராஃபிக் சிக்னல்கள் அமைக்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு முக்கியம். ஏன்னா ஒரு வாகனத்திற்கு வந்து ரோடு ரொம்ப முக்கியமோ இல்லையோ, அதனுடைய சிக்னல், இந்த சமிக்கைகள் வந்து என்னது, ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அதுதான் ஒரு டிரைவரை கரெக்டாக என்ன செய்யணும்னா ஒரு டைரக்ஷனை பார்த்து கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யும், கொண்டு போய் விடும். ஸோ அதனால் மிகவும் சரியான டிராஃபிக் சிக்னல்கள் சைன்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அமைக்கப்பட வேண்டும். ஏன்னா கர்வாக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேகத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த ஸ்பீட் லிமிட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன செய்யணும், டிராஃபிக் சைன் கரெக்டாக அமைக்கப்பட வேண்டும். மேலும் வாகனங்களுக்கு போதுமான அளவிற்கு பாதுகாப்பு அமைக்கப்பட வேண்டும். ஸோ ரெண்டு வாகனங்கள் டக்குன்னு ரோடோட அகலம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மோதிடக்கூடாது, ஆப்போசிட்டில் வரக்கூடிய வாகனங்களும் சரி. ஸோ அதனால் அதை சரி பண்ணுறதுக்காண்டி என்ன செய்யணும், நமக்கு போதுமான அளவிற்கு பாதுகாப்பு அம்சங்கள் என்ன செய்யணும், அந்த ரோடில் இருக்கணும். அடுத்து நல்ல அலைன்மெண்ட், டைரக்ட்னஸ் மற்றும் விசிபிலிட்டியை கொண்டிருக்க வேண்டும். அலைன்மெண்ட்டுங்கிறது வந்து என்னென்னா சீரானன்னு அர்த்தம். ஒரு சீரான பரப்பாக இருக்கணும். அதே மாதிரி டைரக்ட் கரெக்டாக இருக்கணும். நல்லா பார்க்கக்கூடிய அளவுக்கு விசிபிலிட்டிஸும் என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்து சாலையை நோக்கி அமைக்கப்படும் வளைவுகள் சரியாக அமைக்கப்பட வேண்டும். சிம்பிள் கவ், காம்பவுண்ட் கவ், டிராவர்ஸ் கவ் எல்லாம் சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம், படிச்சிருப்போம், டிரான்ஸ்ஃபர் கவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கர்வ்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லணும், கரெக்டாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. அடுத்து சாலையின் ஃபார்மேஷன் ஆனது இயற்கையாக அல்லது செயற்கையாக அமைக்கப்பட வேண்டும். ஸோ இயற்கையாகவும் அமைஞ்சாலும் சரி, இல்லை நம்மளாம் என்ன செய்வோம், எம்பாக்மெண்ட் எஸ்கவேட்டர் கட்டிங் அண்ட் ஃபில்லிங் யூஸ் பண்ணினாலும் சரி என்ன செய்யணும், சீராக அமைக்கப்பட வேண்டும். அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஃபார்மேஷன் பரப்புகள் மீது டிராஃபிக் லோடை சமமாக பரப்பு அமைக்கப்படுதல். ஸோ டிராஃபிக் லோடுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், அந்த ரோடை டிசைட் பண்ணணும். இது வரக்கூடிய பிரிட்ஜ் இன்ஜினியரிங் கான்செப்டில் இந்த டிராஃபிக் லோடை பற்றின விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா டிராஃபிக்கின் பொதுவான தன்மைக்கு பொருத்தமாக சாலையின் மேற்பரப்பு அமைக்கப்படுகிறது. ஸோ டிராஃபிக்கோட தன்மை தான், சரிங்களா, ஒரு நாளைக்கு அந்த வழியில் செல்லக்கூடிய வாகனங்களினுடைய அளவுகள் எத்தனை, அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்து தான் என்ன செய்வோம், நம்ம ஒரு ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து என்னென்னா கட்டுமானத்தில் பொருளாதாரத்தையும் மற்றும் பராமரிப்பு மதிப்பையும் பெறுகின்றது. ஸோ ஒரு கட்டுமானத்தினுடைய பொருளாதார மதிப்பு, பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் என்ன செய்யுது, ஒரு ஐடியல் ரோடுக்கு ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்குது. அடுத்து சமமான மற்றும் வலுவழுப்பான ஆனால் திட்டமிடமான மற்றும் சமமான உடன் நீடித்து நிற்க வேண்டும். அதாவது ரொம்ப நீடித்து நிற்க வேண்டும். சரியா? ஸோ நீடித்துனா என்ன அர்த்தம், ரொம்ப காலத்துக்கு அந்த ரோடானது நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஸோ எளிதில் ஒரு ரோடை போட்டுட்டு அந்த ரோடு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களுக்காக இருந்தால் லாஸு தான். சரியா? எளிதில் சுத்தம் செய்யவும் பழுது நீக்கவும் தோதாய் அமைய வேண்டும். ஸோ ஏதாவது ஒரு கிராக்கோ இல்லை ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரேக்கிங்கோ ஏதாவது நடந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம என்ன செய்யணும், பழுது செய்கிற அளவுக்கு அந்த ரோடானது இருக்க வேண்டும். அடுத்து மருத்துவமனை, நர்சிங் ஹோம் மற்றும் பொதுப்பள்ளிகள் போன்றவற்றிற்கு அருகில் அதிக சத்தமில்லாத சாலைகளை அமைத்தல் வேண்டும். ஏன்னா சத்தமில்லாத சாலைலாம் என்ன அர்த்தம், டிராஃபிக்கை குறைக்கிறது. அது ஒரு முக்கியமான பகுதியாக என்ன செய்யக்கூடாது, ஆக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், நர்சிங் ஹோமாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான பகுதிகள். சரிங்களா? ஸோ அந்த முக்கியமான பகுதிகளுக்கு அதிக சத்தம் எழுப்பக்கூடிய வாகனங்கள் செல்வது என்ன செய்யும், இருக்கக்கூடிய நோயாளிகளை பாதிக்கும். அதன் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, நம்ம அதிக சத்தமில்லாத வாகன சாலைகளை தான் என்ன செய்யணும், நம்ம அனுமதிக்க வேண்டும். சரியா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா டிராஃபிக்கான லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸை கொண்டிருக்க வேண்டும். லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது, உராய்வு தன்மையை குறைவாக கொண்டிருக்க வேண்டும். சரியா? அடுத்து சாலையின் மேற்பரப்பு இம்பர்வியஸாகவும் மற்றும் மழைநீர் உள் இறங்காமலும் அமைக்கப்பட வேண்டும். ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் கண்டென்ட் தான். இம்பர்வியஸ்னாலும் ஊடுருவாத தன்மை தான், அடுத்து மழைநீர் சொல்கிறதும் என்னது தான், ஊடுருவாத தன்மை தான். ஸோ ஊடுருவாத தன்மைக்கு இங்கிலீஷில் என்ன பேர்னா இம்பர்வியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊடுருவ இயலாத தன்மை அப்படிங்கிறது தான் இம்பர்வியஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து சாலையின் அகலம் போதுமான அளவுடன்
கேம்பர் மற்றும் உடன் அமைக்கப்படுதல். மேலும் மேற்பரப்பின் கிராஸ்வால் சரி செய்யப்பட வேண்டும். கேம்பர்னால் அந்த வெஹிக்கிள் போகக்கூடிய வாகனம் செல்லக்கூடிய அந்த பகுதி வந்து கரெக்டாக என்ன செய்யணும், அமைக்கப்பட வேண்டும். அடுத்து நல்ல கேரேஜ் வேயை கொண்டிருக்க வேண்டும். வாகனம் செல்லக்கூடிய பகுதிக்கு கேரேஜ் வே என்று பெயர். அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். அடுத்து வந்து என்னென்னா கட்டுமானம் எளிதாகவும் பராமரிப்பு செலவு குறைவாகவும் இருக்க வேண்டும். அடுத்து இம்பெர்வியஸ் மேற்பரப்பை கொண்டிருக்கணும். முதல்ல சொன்ன அதே கண்டென்ட் தான் ரிப்பீட் ஆகுது. இம்பெர்வியஸ்னால் என்ன அர்த்தம்? இம்பெர்வியஸ் அப்படிங்கிறது ஊடுருவ முடியாத தன்மை சொல்லியிருக்கேன். அதே இதை என்ன செய்யுது நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து சுலபமான கிரேடியன் மற்றும் பெரிய சுலபமான வளைவுகளை கொண்டிருக்க வேண்டும். கிரேடியன் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கம். ஒரு சாலையினுடைய ஏற்றம் இறக்கமாக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரேடியன் சொல்கிறோம். அந்த கிரேடியன் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பெரிய சுலபமான வளைவை கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா வளைவினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது ஆப்போசிட் டைரக்ஷனில் வரக்கூடிய வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கிறது நிச்சயம் தவிர்க்கப்படும். ஸோ இன்றைக்குடைய கிளாஸஸில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த சாலை போக்குவரத்தினுடைய ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் என்ன செஞ்சுருக்கோம், அறிமுக வகுப்பாக பார்த்துருக்கோம். ஸோ வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து இந்த ஜேடிஓக்கான தமிழ் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறனால மாணவர்கள் கீழே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கினை பயன்படுத்தி அந்த குழுவில் டெலகிராம் குழுவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜேடிஓவை தமிழ் வகுப்புகளாக பார்ப்போம். ஸோ உங்கள் மேலான கருத்துக்களை வரவேற்கிறோம். நன்றி.